உங்க குடும்பத்துக்குள்ளே, உங்க ஊர்லயே, நீங்க வளர்ந்து வந்த அந்த இதுலயே நீங்க தான் பயோனியர்ஸ். கடவுள் உங்களை முன்னிறுத்தி, உங்களை முன்னிலைப்படுத்தி, உங்க மூலமாக பெரும் கூட்டத்தை அவர் சந்திக்க விரும்புகிறார், தொட விரும்புகிறார். ஏன்னா ஒரு விதை தானே இருக்கு அப்படிங்கிறது கிடையாது. அந்த விதைக்குள்ள நிறைய மரம் இருக்கு, அந்த மரங்களுக்குள்ள நிறைய பழம் இருக்கு, அதுக்குள்ள நிறைய விதை இருக்கு. இப்படி பார்த்தா ஒரு விதைக்குள்ள என்ன இருக்கு? காடே இருக்கு. நான் மட்டும்தாங்க என் குடும்பத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கேன். இல்ல எங்க குடும்பம் மட்டும்தான் வந்திருக்குமாங்க. உங்க ஒரு குடும்பத்தை வச்சு ஊரையே மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். இவ்வளவு பாலுங்க தயிராக்கணும், எவ்வளவு உரம் தேவைப்படும்? ஒரு ஸ்பூன் போதும். இப்போ உங்களை கொண்டு பால்ல போட்டா எல்லாம் தயிரா மாறுற மாதிரி கடவுள் உங்களை அழைச்சி ஒரு பெரும் கூட்டத்தில் கொண்டு வந்து வைக்கிறாரு. உங்க மூலம் அதெல்லாம் மாற்றப்படும். ஒரு மனிதன் தேவனிடத்தில் வருவது, ஒரு மனிதன் வருவதாய் வேதம் சொல்லவில்லை. ஒரு மனிதன் தேவனுக்கு கொடுப்பது, ஒரு மனிதன் கொடுப்பதாய் வேதவசனம் சொல்லவில்லை. ஒரு மனிதன் தேவனை விசுவாசிப்பது ஒரு மனிதனுக்கான பலனாய் சொல்லவில்லை. அது ஒரு வீட்டுக்கே பலனாக சொல்லப்படுகிறது. பொதுவாக சொல்லுவாங்களே, ஒத்த ஆள் 10 ஆளுக்கு சமானம் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு ஆள் கிடையாது. உங்களுக்கு உள்ளே தேவன் ஒரு சந்ததியே அவர் பார்க்கிறார். அப்போ இன்னைக்கு நான் மட்டும்தான் இருக்கிறேன், கொஞ்சோളം தான் என்கிட்ட இருக்குது அப்படி நம்ம நினைக்க வேண்டியது இல்லை. தேவன் அந்த கொஞ்சத்தை, அந்த ஒன்றை ரொம்ப பெருசா மாற்றக்கூடியவராக அவர் இருக்கிறார். ஆமென். ஒரு சந்ததியை தேவன் எழுப்பி விட்டார் அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த சந்ததி எப்படிப்பட்டதுன்னா, சத்தியத்தை புரிந்து கொள்கிற சந்ததி மட்டுமல்ல, சத்தியத்தில் வாழ்ந்து அந்த சத்தியத்தின் விளைவுகளை வெளிப்படுத்துகிற சந்ததியாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆமென். இனி வரும் நாட்கள் எல்லாம் உங்கள் மூலமாக தேவனுடைய அரசு, தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய கரம் வெளியரங்கமாகும் நாட்களாக உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் வெளியரங்கமாக அதை பார்க்க போகிறீர்கள். அநேக கண்கள் அதை காணுகிற நாட்களாக அது இருக்கிறது. தேவனை தேடுவது மேன்மை என்று மக்கள் சொல்ல போகிறார்கள். தேவனுடைய பிரசன்னத்துக்கு வருவதும் அவருடைய வார்த்தையை கேட்பதும் ரொம்ப முக்கியமான காரியங்கிறத மக்கள் புரிஞ்சுக்க போறாங்க. தேடி ஓடி வருகிற நாட்களை நாம் காண இருக்கிறோம். ஆமென். அதனால இது சும்மா கிடையாது பாருங்க. அதனால நமக்கு நல்லா விளங்கணும். வெளியில இருக்கிற யாருக்கோ விளங்கணுங்கிறத விட கடவுளிடத்துல வந்திருக்கிற நமக்கு விளங்கிட்டாலே நம்மளை ஒரு சாவி மாதிரி ஆண்டவர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவார். ஆமென். நான் எப்போதுமே வராத கூட்டத்துக்கு பேச மாட்டேன், வந்திருக்க கூட்டத்துக்கு தான் பேசுவோம் முதல்ல. ஏன்னா வந்திருக்க கூட்டம் கரெக்டாக விளங்கிக்க ஆரம்பிச்சாலே பின்னாடி அந்த ஆள் வந்துருவார், பின்னாடி அந்த நபர் வந்துருவாங்க, பின்னாடி அந்த ஊரே வரும். ஆமென். அப்படிதான் படிக்கிறோம். உன்னத பாட்டில் படிக்கிறோம், 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். வாசிங்கம்மா. என்னை இழுத்து கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவோம். பாருங்க, ஒன்று தான் அங்கே சொல்ல இருக்கு, என்னை இழுத்து கொள்ளும். அப்பனா ஒரு ஆள் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே என்னை நீர் இழுத்து கொள்ளும். அப்படின்னா என்னன்னா, இது கொஞ்சம் உறவு பற்றி, ஒரு இன்டிமசி பற்றி பேசுகிற ஒரு புத்தகம். எத்தனையோ காரியங்கள் என்னை கவர பார்க்கு, என்னை இழுக்க பார்க்கு, ஆனால் என்ன நீங்கள் கவர்ந்துக்கோங்க, என்னை நீங்கள் இழுத்துக்கோங்க அப்படின்னு ஒருத்தங்க அங்கே கேட்குறத பார்க்குறோம். ஒரு ஆள் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, என்னை இழுத்து கொள்ளும். ஆனால் ரிசல்ட் என்ன தெரியுமா? நான் ஓடி வருவேன்ல. எப்படி போட்டிருக்குது? என்னை இழுத்து கொள்ளும். அதுக்கப்புறம் எப்படி போட்டிருக்கு? ஓடி வருவோம். என்னை இழுத்து கொள்ளும். கரெக்டாக வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. என்னை இழுத்து கொள்ளும் உமக்கு பின்னே வருவேன் கிடையாது, வருவோம். எல்லாம் சொல்லுங்க, வருவோம். என்ன ஒரு ஆளை ஆண்டவர் தொடர்ந்து மூலம் என் குடும்பமே வரும். ஆமென். ஊரே வரும். ஹல்லேலூயா.
அப்போ உங்களை கொண்டு வந்திருக்கிறாருன்னா கொண்டு வந்த உங்களுக்கு சில காரியம் விளங்கிட்டா போதும், மற்றவர்கள் கண்டிப்பாக என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, உள்ள வர ஆரம்பிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒன்று தான் தேவனுடைய ராஜ்யம் பாருங்க. அதனால தான் ஆண்டவர் வந்து எப்பவுமே சொல்றாரு, பயப்படாதே சிறுமந்தையே, பிதா உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிரியமா இருக்கிறார். இன்னைக்கு ஒரு விதை மாதிரி உனக்குள்ள அந்த ராஜ்யம் வந்திருக்குது. ஆனால் உனக்குள்ள அந்த ராஜ்யம் அப்படியே வளரும், அப்படியே வளரும், அப்படியே அது என்ன ஆகும், பெருசா மாற ஆரம்பிக்கும். அதனால இன்னைக்கு நம்ம ஒரு ஆள் தானே இருக்கிறோம். அன்னைக்கு கூட ஒரு சாயங்காலம் ஒருத்தர் பார்க்க வந்திருந்தார். அவர் சொன்னார், நான் ஒரு ஆள் தாங்க எங்கள் வீட்டில் இருக்கிறேன், எனக்கு அண்ணன் தம்பி கூட கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, தனியாக இருந்த மாதிரி இருக்குது, ஒரு ஆளாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். டக்குன்னு எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வந்துச்சு. அதான் அவர்கிட்ட நான் சொன்னேன், ஒருவனாய் இருக்கையில் அழைத்து அவனை நட்சத்திரங்களை போல் பெருக பண்ணினார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு ஆள், நீங்கள் தனியாள் அப்படின்லாம் கிடையாது. தேவன் உங்கள் கூட இருக்கிறாருன்னா இந்த ஒரு ஆள் அவர் பெருக வச்சுடுவார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஒருவனாய் அழைத்து. ஏசாயால படிக்கிறோன்னா ஒருவனாய் அழைத்து எப்படி பெருக வச்சிடுறாரு, நட்சத்திரமா என்ன பண்ண ஆரம்பிக்கிறார், பெருக வைக்க ஆரம்பிக்கிறார் பாருங்க. அப்போ இன்னைக்கு நீங்கள் மட்டும்தான் வந்திருக்கீங்கன்னா அப்படி கிடையாது. கடவுள் உங்களை எப்படி பார்க்குறாருன்னா ஒரு ஆளாக பார்க்குறார். உங்களுக்கு பின்னாடி பெரிய ஒரு கூட்டத்தை பார்க்குறார். உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய சந்ததியை அவர் பார்க்கிறார். உங்களுக்கு பின்னாடி திரளான மக்களை அவர் பார்க்கிறார். நீங்கள் தான் முன்னோடிகள். யூ ஆர் அ பயோனியர்ஸ் ஆஃப் காட். ஆமென். புரியுதுங்களா உங்களுக்கு? உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே, உங்கள் ஊர்லேயே, நீங்கள் வளர்ந்து வந்த அந்த இதிலேயே நீங்கள் தான் பயோனியர்ஸ். கடவுள் உங்களை முன்னிறுத்தி, உங்களை முன்னிலைப்படுத்தி, உங்கள் மூலமாக பெரும் கூட்டத்தை அவர் சந்திக்க விரும்புகிறார், தொட விரும்புகிறார், அவர்களோடு ஒரு பேச விரும்புகிறார், அவர்களுடைய வாழ்க்கையை தேவன் மாற்ற விரும்புகிறார். நீங்கள் எல்லாம் முன்னோடிகள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யூ ஆர் த பயோனியர்ஸ் ஆஃப் காட். ஆமென். நீங்கள் தான் பயோனியர்ஸ் பாருங்க. அதனால் பயப்படக்கூடாது. கடவுள் என்னை அழைத்திருக்கிறார். கடவுள் தான் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, அழைத்திருக்கிற அந்த தேவன் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுக்குள்ள பெருசாக பார்க்குறார். ஆபிரகாம கடவுள் கூப்பிடும்போது அவன் ஒரு ஆள், சிங்கிள் பர்சன். என்ன கூப்பிடுறாரு ஆண்டவரே, அது வயசான காலத்தில் கூப்பிடுறாரு ஆண்டவரே. சில சொல்லுவாங்க, வாலிப வயசில் வந்திருந்தா பரவாயில்ல, இப்போ போல் வந்திருக்கீங்களா எப்படிம்பாங்க இல்லையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடவுளுக்கு வயசுலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆமென். நம்புறீங்களா? நம்புங்க. ஐயோ இப்போ தான் வந்திருக்கு, வயசான காலத்தில் தான் விளங்கியிருக்கு, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை பாருங்க. கடவுளுக்கு ஆபிரகாமை 75 வயது இருக்கும்போது கூப்பிட்டார், ஒருவனாய் அவனை அழைத்தார். கடவுள் அவன்கிட்ட சொன்னார், உனக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். ஆபிரகாமை பார்க்குறாரு. ஆபிரகாமை பார்க்கும்போது ஆபிரகாமை மட்டும் பார்க்கல, ஆபிரகாமுக்குள்ள ஈசாக்கை பார்க்குறாரு. ஈசாக்குள்ள யாரை பார்க்குறாரு, யாக்கோபு, யோசேப்பு, இஸ்ரவேல் வம்சம், அந்த கூட்டம். அந்த இஸ்ரவேல் வம்சத்தில் யூதா வம்சம். இப்படி பார்த்து அந்த யூதா வம்சத்தில் பிறக்க போகிற தேவகுமாரனை அங்கே என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு. இப்படிப்பட்ட ஒரு சந்ததியில் தான் கிறிஸ்துவே என்ன பண்ண போகிறாரு, வரப்போகிறாரு அப்படின்னு பார்த்து இப்போ சொல்லிட்டாரு. பார்த்தா உனக்குள்ளதான் பூமியின் வம்சமே ஆசீர்வதிக்க போதுங்கிறார். எவ்வளோ பெரிய பிக்சர் பாருங்க, எவ்வளோ பெரிய பிக்சர் பாருங்க. பார்த்தா ஒரு 75 வயசு தாத்தா. இவர் என்ன தாத்தா, டீ கடை ஏதோ பெஞ்சில் உட்காந்த மாதிரி சாதாரண ஆள் மாதிரி இருக்குது. கடவுள் அந்த ஆளை கூப்பிட்டு, உனக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம், அப்படின்னா எப்படி இருந்திருக்கும் நீங்க? அது யோசிக்கவே முடியாத ஒரு காரியம், கற்பனையே பண்ண முடியாத ஒரு காரியம். ஆனால் கடவுள் ஒருவனாய் அழைத்து அந்த ஒருவன் மூலம் நட்சத்திரமளவான ஒரு சந்ததியை அவர் உருவாக்கினவராக இருக்கிறார். நான் சொல்றேன், இன்னைக்கு உங்களுக்கு உருவாகாதா? கண்டிப்பா உருவாகும். உங்களை பார்க்கும்போது ஒரு சந்ததியை அவர் பார்க்கிறார். உங்களை காணும் பொழுது ஒரு திரள் கூட்டத்தை பார்க்கிறார். உங்களை அழைக்கும் போதே பின்னாடி வரைக்கும் தேவன் பார்த்துட்டாரு. ஆமென். சும்மா கிடையாது பாருங்க. பேர பிள்ளைங்க எல்லாத்தையும் ஆண்டவர் பார்க்குறாரு. நீங்கள் நான் என்ன ஆண்டவரே நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க. அவர் உங்களை பார்க்குறாரு, உங்கள் பிள்ளைகளை பார்க்குறாரு, உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்க்குறாரு. அவங்க மூலமாக என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதெல்லாம் தேவன் என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு. பார்த்து தான் கடவுள் உங்கள் கையை பிடிச்சி அப்படி கூப்பிட்டார். என்ன தனியாக கூப்பிடுறீங்க? தனியாக கூப்பிடல, உன்னை இப்படி இழுத்தனா ஒரு பெரிய சந்ததியே நான் இழுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா.
அப்படிதான் தேவனுடைய மனது இருக்கு பாருங்க. அவர் தனியாக அப்படி பார்க்கறது இல்லை, சிங்கிளா ஒரு மனுஷனை என்ன பண்றது இல்லை, பார்க்கறது இல்லை. அப்போ ஒருவனாய் அழைத்து நட்சத்திரமாய் பெருக பண்ணுகிறாராம். அப்போ நீங்க இன்னைக்கு வர்றீங்கன்னா நீங்க வர்றது சாதாரணமானது இல்லை. நீங்க தேவனுடைய பிரசன்னத்தில் நீங்க வந்திருக்கீங்கன்னா ஒரு பெரிய கூட்டமே வந்திருக்குன்னு அர்த்தமா இருக்குது பாருங்க. சொல்லுங்க, என் பின்னாடி ஒரு பெரிய படையே இருக்கு, பெரும் கூட்டமே இருக்குது. ஆமே, நீங்க எல்லாருமே திரள் கூட்டத்தின் தகப்பன், திரள் கூட்டத்துக்கு தாயாக தேவன் உங்களை பார்த்துதான் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமே, ஒன்றாகும் தோன்றும் தனக்குத்தானே எதுவும் இல்லை என்றிருந்த ஆபிரகாம் மூலமாக ஒரு சந்ததியை உருவாக்கினார். தன் கர்ப்பம் செத்து போயிருந்தது என்று சொல்லப்பட்ட சாராளின் மூலம் ஒரு சந்ததியை தேவன் உருவாக்கினார். கடவுளை இப்படி நம்பணும் பாருங்க. ஏதுக்களை வைத்தோ என்னெல்லாம் இருக்குதோ அதை வச்சுலாம் கடவுளை நம்புறது இல்லை. தேவன் மகா பெரியவராக இருக்கிறார், மகா ஆச்சரியமானவராக இருக்கிறார். நம் கற்பனைக்கும் சிந்தனைகளுக்கும் அப்பாற்பட்ட காரியங்களை அவர் செய்கிறவராக அவர் இருக்கிறார். ஆமே, சில காரியங்கள்லாம் வாழ்க்கையில் அப்படி பார்த்தா புத்திக்கே எட்டாது மாதிரி இருக்குது. இது எப்படி நடக்குது ஆண்டவரே, இது எப்படி செய்கிறீர் அப்படின்னு பார்த்தா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவ்வளோ அழகாக தேவன் செய்கிறார். நான் இந்த திருநெல்வேலிக்கு வரும்போது அப்படி தான் இருந்தது எனக்கு. நான், என் மனைவி, என் பிள்ளைங்க, அவ்வளோதான். இங்கே வந்து இன்னொரு பையன் வர பிறந்தான், ஜோஷுவா. அப்படி டபுள் ஆயிடுச்சு. மொத்தம் 4 பேர். 1, அப்புறம் 2, அப்புறம் 3, அப்புறம் 4. இப்படி தான் இருந்தது. இப்படி இருந்தது பாருங்க. இப்போ 5-6 வருஷத்தில் பார்த்தா எவ்வளோ குடும்பத்தின் பிள்ளைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென். எவ்வளோ குடும்பங்கள் அப்படி என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இது மட்டும் இல்லை, இந்த எண்ணிக்கைகள் வந்து காணக்கூடிய இது மட்டும் இல்லை, காணக்கூடாத இதில் இந்த வாரத்தில் மட்டும் பாருங்கள், மலேசியாவிலேருந்து வந்து பார்த்துட்டு போகிறாங்க. நாங்கள் அங்கே தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுறோம், மலேசியாவில் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த சைடில் எத்தனையோ ஊர்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வந்து என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. சென்னையிலேருந்து அன்றைக்கி 15th ஒரு ஃபேமிலி வந்து நாங்கள் இதை என்ன பண்ணுறோம், பார்க்குறோம், கேட்குறோம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. பார்த்தா நம்ம என்னங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் ஒரு ஆள் அப்படி பிடிச்சி அந்த ஒரு ஆள் மூலமாக எவ்வளோ கனெக்ஷன்ஸை தேவன் உண்டாக்குறாரு பாருங்க. ஆமென். அதனால் இன்னைக்கு சாயங்காலம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், நீங்கள் ஒரு ஆள், சாதாரணமான ஆள் கிடையாது. தேவன் உங்கள் மூலமாக பெரிய திட்டங்களை அவர் தீர்மானித்திருக்கிறார். உங்கள் மூலமாக பெரிய கனவுகளை தேவன் காண்கிறார். அதனால் நீங்கள் வர்றதுங்கிறது நீங்கள் வரல, ஒரு தலைமுறையே வருது. நீங்கள் எழும்பும் போது நீங்கள் எழும்பலை, ஒரு பட்டணமே எழும்புகிறது, ஒரு கிராமமே எழும்புகிறது. ஆமென். உங்களுடைய ஜபத்தை ஜபமாக பார்க்காதீங்க. நீங்கள் வந்திருக்கிறது, நீங்கள் மட்டும் வந்திருக்கிறதா பார்க்காதீங்க. உங்கள் குடும்பம் வந்துடுச்சு, உங்கள் பிள்ளைங்கள்லாம் வந்துட்டாங்க, உங்கள் கணவர் வந்திருக்கிறாங்க, அவங்க குடும்பம் வந்திருக்குது. ஒரு பெரிய எல்லாம் சேர்த்து தான் என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு. நீங்கள் வந்து அவங்களுக்கெல்லாம் ஒரு முன் அடையாளம் மாதிரி நீங்கள் வந்து நிற்கிறீங்க. இந்த கொஞ்சம் புளித்தமா எல்லாத்தையும் புளிக்க வைக்கும், அதுபோல் உங்களை புளிக்க வைக்கிறது மூலம் எல்லாத்தையும் புளிக்க வைக்க போகிறார். அல்லேலூயா. எல்லா மாவையும் புளிக்க வைக்க அவர் விரும்புகிறார். ஆமென். இவ்வளோ பாலுங்க. இப்போ அதை அதுக்கு வந்து தயிராக்கணும். எவ்வளோ தேவைப்படும்? ஒரு ஸ்பூன் போதும். அந்த தான் நீங்கள், அந்த 1 ஸ்பூன் தான் நீங்கள். இப்போ உங்களை கொண்டு பாலில் போட்டால் எல்லாம் தயிராக மாறுற மாதிரி கடவுள் உங்களை அழைச்சி ஒரு பெரும் கூட்டத்தில் கொண்டு வந்து வைக்கிறாரு. உங்கள் மூலம் அதெல்லாம் மாற்றப்படும். உங்கள் மூலம் அந்த காரியங்களெல்லாம் நடக்கிறத நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பார்க்க ஆரம்பிப்பீங்க பாருங்கள். அப்போ இந்த 1% சிங்கிள் சாதாரணமானது கிடையாது. நான் ஒரு ஆள் தானே வந்திருக்கேன் அப்படிங்கிறது சாதாரணமானது கிடையாது. தேவன் உங்களை ஒருவனாய் பார்க்கவில்லை, உங்களை ஒரு சந்ததியாக பார்க்கிறார். உங்கள் சந்ததியின் மூலமாக தேவன் செய்ய போகிற பெரிய காரியத்தை பார்த்து தான் அவர் உங்களை அழைத்திருக்கிறார். இன்னைக்கு மாலையில் வந்து இதை கேட்குறீங்கன்னா தேவன் பல காரியத்தை திட்டமிட்டு தான் உங்களோட அவர் பேசி கொண்டிருக்கிறார். அது நினைப்பூட்டுறார். நீ ஏதோ வந்திருக்க நினச்சிக்காத, பெரிய திட்டம் இருக்கு. உன்னை கொண்டு, உன் பிள்ளைகளை கொண்டு, உன் கணவரை கொண்டு, உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை கொண்டு மகா உன்னதமான திட்டங்களை நான் தீட்டி வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. சும்மா இல்லை பாருங்க. தேவனை விதமாக நான் பார்க்க கற்றுக்கொள்ளணும். ஏன்னா தேவன் அவ்விதமாக பார்த்து தான் ஒரு மனுஷனை அவர் என்ன பண்ணுறாரு, கூப்பிடுறாரு. நான் ஏதோ ஒரு ஆள் வந்திருக்கிறேன், நான் மட்டும்தான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை. அப்படி உள்ளுக்குள்ளன்னு பார்க்குறாரு. அப்போ நீங்கள் வந்திருக்கீங்கன்னா நீங்கள் மட்டும் வரல, உங்கள் குடும்பம் வந்திருக்கு, உங்கள் பிள்ளைங்க வந்திருக்காங்க,
உன் பிள்ளைகளின் பிள்ளைகள்ன்ட்டு தேவன் இப்படி தலைமுறைகளை அவர் என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு. ஆமென். அதனால தான் வேதவசனம் சொல்லுது, 1000 தலைமுறைகளுக்கும் அவர் இரக்கம் செய்கிற தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் அவரை பார்த்து சொல்கிறீங்க என்னை இழுத்து கொள்ளும், ஆனால் என்ன ஆகுது, நாங்கள் ஓடி வருவோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஒரு தனி மனிதன் தேவனிடத்தில் வர்றதுங்கிறது சாதாரணமான காரியம் கிடையாது. அதனால தான் பரலோகத்தில் இப்படி போட்டிருக்குது, மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் என்னங்க மிகுந்த சந்தோஷம். என்னங்க ஒரு ஆள் தானே மாறி இருக்கான், ஏன் அவ்வளோ சந்தோஷப்படுறீங்க? ஒரு ஆள்லாம் லேஸ் கிடையாது. அந்த ஒரு ஆளுக்குள்ள பல காரியத்தை தேவன் வச்சிருக்கிறார். ஆமென். ஒரு சின்ன விதை கிடையாது. அந்த விதைன்னா ஏன்னா ஒரு விதை தானே இருக்கு அப்படிங்கிறது கிடையாது. அந்த விதைக்குள்ள நிறைய மரம் இருக்கு, அந்த மரங்களுக்குள்ள நிறைய பழம் இருக்கு, அதுக்குள்ள நிறைய விதை இருக்கு. இப்படி பார்த்தா ஒரு விதைக்குள்ள என்ன இருக்கு, காடே இருக்கு. உங்களுக்குள்ள நாடே இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இனிமேல் உங்களை யோசிக்கும் போதே பெருசா யோசிங்க. நான் தனியால் கிடையாது. யூஆர் நாட் அ சிங்கிள் பர்சன். ஏதோ ஒரு சாதாரண நான் மட்டும் வந்திருக்கேன். அதனால தான் என்னடா எனக்கே எவ்வளோ போராட்டங்கிற மாதிரி இருக்கும். அவன் உங்களுக்காக மட்டும் போராடல. நீ ஒரு ஆள் வந்தால் அப்புறம் என்னெல்லாமோ வரப்போகுதுன்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இந்த ஒரு ஆள் அமுக்க வச்சுட்டா டோட்டலாக அமுக்கிடலாமான்னு பார்க்கான். விளங்குதா? இந்த ஒரு ஆளை உட்கார வச்சுட்டா ஒட்டு மொத்தத்தை என்ன பண்ணிடலாம், உட்கார வச்சிடலாம் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும் பாருங்க. அதனால தான் ஒரு ஆளாக இருக்கிறேன், நான் மட்டும்தான் வந்திருக்கேன், எனக்கு ஏன் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு என்ன பண்ணக்கூடாது, யோசிக்கக்கூடாது. பிசாசும் பாருங்க, அவன் எப்படி பார்க்குறான், இவன் ஒரு ஆள் கிடையாது, இப்படி பார்த்தா என்ன இருக்குது, பெரிய ஒரு கூட்டம் இருக்குது. அதனால் அந்த ஒரு ஆள் என்ன பண்ணணும், அமுத்தணும்னு அவன் என்ன பண்ணுறான், பார்க்குறான். அவனுக்கே ஒரு பரந்த தரிசனம் இருக்குது. இதை நம்ம விளங்கிக்கணும் பாருங்கள். நம்ம தனி ஆள் கிடையாது. தேவன் நம்மை அழைக்கும் போது நமக்குள்ளாக ஒரு பெரிய திட்டத்தை, பெரிய நோக்கத்தை அவர் வச்சு தான் அவர் பார்த்து என்ன பண்ணியிருக்கிறாரு, கூப்பிட்டுருக்கிறாரு. அப்போ கூப்பிட்டுருக்கிறாருன்னா கண்டிப்பாக பெருக வைப்பார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க. ஒருவனாய் அழைத்து அவனை ஆசீர்வதித்து நட்சத்திரங்களைப் போல அவனை பெருக செய்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனம் படிச்சிங்களா எங்க இருக்குன்ட்டு? ஏசாயா 51:2 பாருங்க. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். எல்லாம் சொல்லுங்க. ஒன்று தான், சிங்கிளில் தான் என்ன பண்ணுது, ஸ்டார்ட்டே ஆகுது. ஒருவனாயிருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை என்ன பண்ணுறேன், பெருக பண்ணினேன் அப்படின்னு இருக்குது. அப்போ இன்னைக்கு நான் மட்டும்தான் இருக்கிறேன், கொஞ்சோളം தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியது இல்லை. தேவன் அந்த கொஞ்சத்தை, அந்த ஒன்றை ரொம்ப பெருசாக மாற்றக்கூடியவராக அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஒருவனாக இருக்கையில் அழைத்து அவனை ஆசீர்வதிச்சு, கடவுள் இல்லை ரொம்பவே இருந்தால் தான் ஏதோ பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவர் கிடையாது. நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்கன்னா உங்கள் மூலமாக உங்களை ஆசீர்வதிச்சு உங்கள் பெருக பண்ணி உங்கள் மூலம் திரள் கூட்டத்தை உருவாக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஒரு ஆளை பார்க்கும்போது அந்த ஒரு ஆளாக தேவன் பார்க்காம அந்த ஒரு நபருக்குள்ள என்ன பண்ணுறாரு, ஒரு சந்ததியையே அவர் பார்க்கிறார். இந்த ஒரு ஆளின் செயலை இந்த ஒரு ஆளின் செயலாக தேவன் பார்க்காம அது ஒரு சந்ததியின் செயலாகவே தேவன் என்ன பண்ணுறாரு, பார்க்குறார். நம்ம ஆட்கள் ஒரு இதை நம்புகிறாங்களே இல்லையோ, இன்னொரு விஷயத்தை நம்புகிறாங்க. அது என்ன தெரியுமா, இப்போ ஏன் எல்லாம் மோசமாக போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டால் சில சொல்லுவாங்க, அது ஒன்றும் இல்லை, அவங்க தாத்தா ஏதோ பண்ணியிருக்கார் போல், அதனுடைய சாபம் என்ன இருக்குது அப்படியே தொடர்ந்து இவருக்கும் வந்திருக்குது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, நம்புகிறாங்க. சந்ததிகளில் அப்படி தலைமுறையாக ஒரு சாபம் வர முடியும்னு என்ன பண்ணுறாங்க, நம்புகிறாங்க. ஆனால் நீங்கள் ஆண்டுடைய பிள்ளைங்களா நீங்கள் வந்திருக்கிற உங்களுக்கு எனக்கும் சாபங்கள் கிடையாது. அதே நேரத்தில் தலைமுறைகளின் ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள். சாபம் எனக்கு இல்லை, ஆனால் தலைமுறையின் ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆமென். அதெல்லாம் கேன்சல் பண்ணி விட்டார் சிலுவையில். இப்போ சாபம் கிடையாது. ஆனால் இப்போ எப்படி இருக்குதுன்னா, இப்போ பாருங்கள், ஆபிரகாமை கூப்பிட்டாரா, ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு வந்தானா,
இப்போ ஆபிரகாம் பண்ற ஒவ்வொன்றையும் தேவன் அவன் சந்ததிக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்கிறார். ஆமென். இப்போ பாருங்களேன், ஆபிரகாம் தேவனுக்கு கொடுக்குறான். பைபிளில் படிக்கிறீங்க, ஆபிரகாம் தேவனுக்கு கொடுத்தான். இப்போ கொடுத்ததை தேவன் வந்து எப்படி பார்க்குறார் அப்படின்னா, எபிரேயருக்கு எழுதின நிருபம் பாருங்க, 7ஆம் அதிகாரம் 2 பாருங்க. இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். தசமபாகம்ங்கிறது என்ன? 10% நம் வருமானத்தில் 10% தேவனுக்கு கொடுக்கிற ஒரு காரியம். இப்போ இவன் வந்து கொடுக்குறான். ஆபிரகாமுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம்? வந்த உடனே வாயில் போடுற பழக்கம் இல்லை. வந்த உடனே இதை கர்த்தர் தான் எனக்கு கொடுத்தாரு, கர்த்தர் தான் இதை எனக்கு தந்தாருன்னு நினச்சி அந்த வருமானத்தில் 10% எடுத்து அதை தேவனுக்கு என்ன பண்ணுறான்? கொடுக்குற ஒரு பழக்கம் யாருக்கு இருந்தது? ஆபிரகாமுக்கு இருந்தது. அது தேவனை கனம் பண்ணுற ஒரு காரியம். ஆமென். ஆமாம், கடவுள் தான் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தார், கடவுள் தான் எனக்கு செழிப்பை கொடுத்தார், தேவன் தான் எனக்கு ஞானத்தை கொடுத்தார் என்று நம்புகிற மனிதர்கள் இந்த பழக்கத்தை இன்னைக்கும் உடையவர்களாக இருக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டிலே அதை பற்றி சொல்லியிருக்குது பாருங்களேன். சில சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாதுங்க, பழைய ஏற்பாட்டிலே எல்லாம் முடிஞ்சிருச்சிங்க அம்மாங்க. பழைய ஏற்பாட்டிலே சாப்பிட்றது முடிஞ்சிருச்சா? புதிய ஏற்பாட்டில் உள்ளவங்களாம் ஏன் சாப்பிட்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படி இல்லை பாருங்க, இது ஒரு ஒண்டர்ஃபுல் திங்ஸ். கடவுள் வச்சிருக்கிறார் இந்த காரியத்தை. இது ஆபிரகாம் பண்ணான்னு பைபிளில் போட்டிருக்குது. மெல்கிசேதேக் அப்படிங்கிறவன் யாருன்னா, இந்த ஆபிரகாமுக்குடைய ஆசாரியன். அவன் தான் அவனுக்கு தேவனுடைய வழிகளை போதிக்கக்கூடிய ஆளாக இருந்தது யார்? இந்த மெல்கிசேதேக். அந்த மெல்கிசேதேக்கு இவன் என்ன பண்ணுறான்? கொடுத்தான்னு போட்டிருக்குது. ஆனால் இங்கே எப்படி பதிவு வருது அப்படின்னு பாருங்க. 9வது வசனம் பாருங்க, 7:9. அன்றியும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியினால் தசமபாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாய் தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம். எத்தனை பேர் புரியுது இது? இப்போ ஆக்சுவலி தசமபாகம் கொடுத்தது யாரு? ஆபிரகாம் தான் கொடுத்தான். ஆனால் வேதவசனம் என்ன சொல்லுது? அதை யார் கொடுத்ததாகவும் கணக்கில் எடுத்துக்கலாமா? லேவி கொடுத்ததா கணக்கில் என்ன பண்ணிக்கலாமா? எடுத்துக்க முடியுமா? எப்படி கொடுத்தான் என்று சொல்லலாம் அப்படிங்கிறான். ஏன்னா லேவி எங்கே இருந்தானா? ஆபிரகாமுக்குள்ளதான் லேவி இருந்தானா. லேவி யாரு? ஆபிரகாமுடைய பிள்ளை ஈசாக்கு. ஈசாக்குடைய பிள்ளை யாரு? என்னங்க? யாக்கோபு. இந்த யாக்கோபுடைய சந்ததியில் வர்றவங்க தான் யாரு? இந்த லேவி. அப்போ கிட்டத்தட்ட எத்தனாவது தலைமுறை? 4வது தலைமுறை. 4வது தலைமுறையில் இருக்கிற லேவி கொடுத்ததாக இங்க என்ன பண்றாரு? எபிரேய ஆக்கியோன் சொல்லுகிறார். அப்போ நல்லா கவனிங்க, நம்ம பண்ற ஒரு காரியம் நாம பண்ற மாதிரி தேவன் பார்க்காம அதை நம்ம சந்ததி செய்யறதாகவும் பார்த்து நம் சந்ததிகளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கடவுள் பாருங்க எவ்வளோ நல்லவர் பாருங்க. பழைய முன்னாட்களில் சாபம் தான் தொடர்ற மாதிரி இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் அழைக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறையாய் தொடரும் என்று சொல்லுகிறார். ஆமென். நீங்கள் பண்ணுற ஒரு காரியத்தை உங்களுக்குள்ள இருந்து அடுத்தடுத்து வருகிற சந்ததி செய்கிறதாகவே தேவன் என்ன பண்ணுறாராம்? பார்க்குறாராம். பாருங்களேன், லேவியும் கொடுத்தான் அப்படிங்கிறார். லேவி கொடுத்ததாகவே என்ன பண்ணலாம்? சொல்லலாம் அப்படின்னு என்ன பண்றது? சொல்லப்படுகிறது. அப்ப கடவுள் பாருங்க, ஒரு மனுஷனா பார்க்கறது இல்ல. ஒரு மனுஷன் வரும்போது ஒரு மனுஷன் வர்ற மாதிரி பார்க்கறது இல்ல. ஒரு மனுஷன் கொடுக்கும் பொழுது ஒரு மனுஷன் கொடுக்குற மாதிரி பார்க்கறது இல்ல. அவன் சந்ததியே கொடுக்குற மாதிரி பார்த்து ஆசீர்வதிக்கிறாராம். நீ கொடுத்தாலாம் போயிட்டாரு யாரு? ஆபிரகாம். ஆனா அதுக்கான அறுவடை லேவி வரைக்கும் போகுது. ஹல்லேலூயா. கர்த்தர் பாருங்க எப்படிப்பட்ட கர்த்தரா இருக்கிறார் பாருங்க. அதனாலதான் ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்னாடி பண்ற ஒரு காரியம் சாதாரணமானது கிடையாது, அது நித்தியமானதாக இருக்கிறது. ஜெபம் பண்ண ஆள் கூட போயிருப்பாரு, ஆனா அவங்க பண்ண ஜெபம் அவங்க தலைமுறைக்கே ஆசீர்வாதமா மாறும்.
எதுவுமே வீணா போகாது. ஆபிரகாம் போயிட்டான், ஆனா ஆபிரகாம் பண்ணதனுடைய பலன் யாருக்கு வந்து சேருது? அவன் பிள்ளைக்கு வந்தா கூட பரவாயில்ல, பிள்ளையுடைய பிள்ளை அடுத்தால பிள்ளை கொள்ளு பேரனா அவனுக்கு வந்து சேருது. பாட்டம் ஓட்டம் முப்பாட்டம் யாருக்கு வந்து சேருது பாருங்க ஆசீர்வாதம். அப்போ சொல்கிறேன், நீங்கள் இன்னைக்கு வந்திருக்கீங்கன்னா சும்மா கிடையாது. கடவுள் ஒரு தலைமுறையை உங்களுக்குள்ளாக அவர் பார்க்கிறார், ஒரு சந்ததியை அவர் உங்களுக்குள்ளாக பார்க்கிறார். நீங்கள் பண்ணுற ஜெபங்கள், நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கிரியைகளுக்கும் ஆசீர்வாதத்தை கடவுள் எத்தனையோ தலைமுறைகளுக்கு அவர் திருப்பி கொடுக்குற தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். எவ்வளோ நல்ல தேவன் பாருங்க. நம்ம இந்த மாதிரி தேவனை தியானிக்கிறதை விட்டுட்டு வேற இதெல்லாமும் தியானிக்கிறதுனால தான் வாழ்க்கை உருப்படாமல் போயிடுது நிறைய பேருக்கு. கடவுள் எவ்வளோ பெரியவராக இருக்கிறாரு, கடவுளுடைய செயல்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு ஒருத்தன் யோசிப்பான்னா அவன் வாழ்க்கையில் தாழ்ந்து போகவே மாட்டான், வாழ்க்கையில் ஒசந்துக்கிட்டே இருப்பான், வாழ்க்கையில் முன்னேறி போய்கிட்டே இருப்பான். நிறைய பேருக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லை பாருங்களேன், வேற எதையாவது கடந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க, கண்ட காரியங்களையும் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறது பாருங்க. இதை கொஞ்சம் தியானிச்சு பாருங்க. தேவன் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறாரு, ஒருவனாய் அழைத்து அவனை ஆசீர்வதிச்சு அவனுடைய காரியங்களை வந்து ஒரு தலைமுறைக்கான ஆசீர்வாதமாக என்ன பண்ணுறாரு தேவன் மாற்றுகிறார். அப்போ நீங்கள் வந்திருக்கீங்கன்னா சும்மா கிடையாது. அதனால தான் புதிய ஏற்பாட்டில் நாம் இப்படி படிக்கிறோம், நீ கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமென். என்னங்க, நான் தானே விசுவாசிக்கிறேன், நீ விசுவாசத்துல உன் வீட்டுக்கே இனிமே ரட்சிப்பு அப்படின்ட்டார். ஆமென். அப்போஸ்தலர்ல படிக்கிறோம் பாருங்க. இன்னைக்கு இது கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்கோங்க. நம்ம தானே வந்திருக்கோம் நீங்கள் நினைக்கக்கூடாது, ரொம்ப ஆழமான காரியம். அப்போஸ்தலர் நடபடிகள் இந்த 16ல் என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் மற்றும் சீலா இவங்களை என்ன பண்ணுறாங்க, சுவிசேஷத்தை அறிவித்தது நிமித்தம் குற்றம் சாட்டி சிறைச்சாலையில் என்ன பண்ணுறாங்க, அடைச்சிடுறாங்க. அப்போ சிறைச்சாலையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, சும்மா இருக்கிறதில்ல பாருங்கள். நம்ம ஆட்கள் ஜெயிலையும் ஒரே பாட்டு படிக்கிற வேலை. சர்ச்சில் படித்தா பரவாயில்ல, ஏற்கனவே படித்ததுக்கு தான் பிடிச்சி போட்டிருக்காங்க. இப்போ உள்ளேயும் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, நல்ல பாட்டு அங்கே போட்டிருக்கு. நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் 25 ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். சடிதியில் சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறந்து உண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. இப்போ ஒரு பெரிய அதிசயம் நடக்குது பாருங்க. சும்மா கிடையாது, கடவுள் உங்க கூட இருந்தா நீங்க சும்மா ஒரு பாட்டு படிப்பீங்க, அதுவே பெரிய வேலையை பண்ணிடும். பெரிய பெரிய வேலைலாம் இல்லை, சும்மா ஒரு பாட்டு படிப்பீங்க, அந்த ஏரியாவில் இருக்கிற பிசாசெல்லாம் காலி பண்ணிட்டு போயிடும். சும்மா ஒரு பாட்டு படிப்பீங்க. பைபிளில் இருக்கிற சம்பவம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய வேலைலாம் இல்லை. சும்மா ஒரு கல்லை தூக்கி போட்டால் ஒரு நாடே காப்பாற்றப்பட்டுட்டு 40 நாள் பயந்துட்டு இருந்தாங்க. முடிஞ்சு போச்சுங்க, அவ்வளோதாங்க. நம்ம பெலிஸ்தருக்கு அடிமை தான் நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் வந்து ஒரு ஆற்று ஓரமாக சும்மா எத்தனை ஒரு கூழாங்கல் அதை தூக்கி பொட்டுன்னு போட்டால் எல்லார் பிரச்சனையும் தீர்ந்து போயிடுச்சு. ஆமென். பெருசு பெருசாலாம் இல்லை, சின்னதாக பண்ணி அது மூலமாக பெரிய பெரிய வேலையை தேவன் முடிச்சுட்டு போயிடுவார். ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்காதீங்க அதோ பெருசாக நடக்கலாம் இல்லை, ஒரு சின்னதாக வச்சுருப்பார். அந்த சின்னதை வச்சு பெரிய மேட்டரெல்லாம் அவர் பண்ணிடுவார். ஆமென். நீங்கள் ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட செயலெல்லாம் எனக்கு செய்யக்கூடியவருங்கிறது மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா பயப்படவே மாட்டீங்க, பாட்டு தான் முடிச்சுட்டு இருப்பீங்க, தைரியமாக இருப்பீங்க, கலங்கிட்டு இருக்க மாட்டீங்க. உட்காந்து அப்படி ஆகிடுமா இப்படி ஆகிடுமாலாம் நினச்சிட்டு இருக்க மாட்டீங்க. பாட்டு படிச்சுட்டு இருந்தாங்க. பாட்டையே கடவுள் எப்படி மாற்றிட்டாரு பார்த்தீங்கன்னா, பாட்டு படித்தா கடவுளுடைய பிரசன்னம் அந்த இடத்துல இறங்கி அவங்க கையில் இருக்கிற செயின்லாம் என்ன பண்ணிடுச்சு, அவுந்துடுச்சு, கதவுலாம் திறந்து போயிடுச்சு. இவங்களுக்கு மட்டும் இல்லை, கேட்டுட்டு இருந்தவங்களும் அதே மாதிரி ஆயிடுச்சான். எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்க. அதனால் நம்ம பாடுறது மட்டும் இல்லை, அந்த பாட்டை கேட்டுட்டு இருக்கவங்களுக்கும் என்ன நடக்குது, பெரிய மிரக்கிள்ஸ்லாம் நடக்குது பாருங்க. அவங்கெல்லாம் பயங்கர கொலைகாரங்க என்னெல்லாமோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கும் கட்டுக்கெல்லாம் என்ன பண்ணிடுச்சு, அவங்க கடைசியில் அந்த ஜெயிலர், அந்த அதுக்கு பொறுப்பாக இருப்பார அந்த சிறைச்சாலை தலைவன், அவன் என்ன நினச்சிட்டான், ரைட்டு திடீர்னு முழிச்சு பார்க்கான்,
27 பாருங்க. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி போய் கொஞ்சம் செக் பண்ணியிருக்கலாம். அது கூட பண்ணல. அவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டான். சில நேரத்தில் பாருங்களேன், இவங்களே ஒரு முடிவு வந்துடுவாங்க. அப்படித்தான் அப்படின்ட்டு போய் பார்த்துட்டு தான் வருவோமேன்னு பார்க்க மாட்டாங்க பாருங்க. கண்டிப்பாக நம்ம கெட்டது தான் நடக்கும், வேற என்ன நடக்கும்? சில கன்ஃபார்ம் பண்ணிடுறது எப்போவுமே அப்படின்னு நினச்சிட்டு கண்டிப்பாக எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுறான், பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். அவனே, ஏன்னா அந்த நாட்களில் அவனோட கையில் மாட்டினான்லாம் அவனை எப்படி கொள்வான்னே தெரியாது. அதுக்கு பரவாயில்ல நம்மளே அறுத்துட்டு செத்துடலான்ட்டு உருவி இருக்கான் பாருங்க. பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கே தான். நம்ம மட்டும் பாட்டு பாடி திறந்த என்ன இருந்திருக்கோம், அந்நேரம் அடுத்த ஊருக்கு போய் சேர்ந்துருப்போம். இதுக்கு தாண்டா காத்துட்டு இருந்தோம், கத்தர் கதவை திறந்தாரு, ஓடு எஸ்கேப் அப்படின்னு என்ன பண்ணியிருப்போம், ஓட்டமா ஓடிருப்போம். ஆனால் அவங்க பாருங்க இருக்கு, அங்கே தான் உட்கார்ந்துருக்காங்க. இப்போ பாருங்க, அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலும் சீலாவுக்கு முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான். அவனுக்கு ஒரே நடுக்கமாகி போச்சு. ஐயோ, யாரையோ பிடிச்சி போட்டோம், என்னமோ நடந்திருக்குத, இந்த மாதிரி ஒரு காரியம் இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லை. சம்திங் சூப்பர் நேச்சுரலாக ஏதோ ஒரு விஷயங்க நடக்குது. இப்போ அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, இது இவங்களுடைய வழி தான் ஏதோ உண்மையான வழியாக இருக்கும். சரி, நானும் ரட்சிக்கப்பட விரும்புகிறேன், என்ன செய்யணும் அப்படின்னு என்ன பண்ணுறான், ஒரு கேள்வியை அவன் கேட்குறான் பாருங்க. இப்போ அதுக்கு தான் பதில் சொல்கிறாரு 31. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. எல்லாம் சொல்லுங்க, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. ஆமென். அப்போ எப்படி ஆகுது பாருங்க, இந்த ஒரு ஆள் இயேசுவை விசுவாசிப்பதனுடைய வலிமை என்னவாக மாற முடியும்னா, அந்த வீடே ரட்சிக்கப்பட முடியுங்கிறார். நீ நினச்சிக்கூடாது நம்ம ஒரு ஆள் தான் வந்திருக்கோம். நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்பாங்க, நான் மட்டும்தாங்க என் குடும்பத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கேன். இல்லை, எங்கள் குடும்பம் மட்டும்தான் வந்திருக்குமாங்க. உங்கள் ஒரு குடும்பத்தை வச்சு ஊரையே மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். உங்கள் ஒரு ஆள் மூலமாக உங்கள் குடும்பத்துக்கு ரட்சிப்பை அருள தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீ கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நானும் என் வீட்டாரும். அப்போ ஒரு ஆளை கூப்பிடும்போது ஒரு ஆளை கூப்பிடல. நீங்க வந்திருக்கீங்கன்னா நீங்க வரல, உங்க பேர பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து வந்து உட்கார்ந்துருக்கீங்க, உங்க சந்ததிகள்லாம் சேர்ந்து வந்து தான் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறீங்க. அப்போ கடவுள் உங்களை கூப்பிட்ட கடவுள் உங்களை மட்டும் கூப்பிடல, எல்லாத்துக்கும். இரு வீட்டார் அழைப்பா அப்படிங்காங்க. இல்லை, ஒட்டுமொத்த சந்ததிக்கும் அழைப்பு தான். கல்யாண காலெல்லாம் போடுவாங்கல்ல, இரு வீட்டார் அழைப்பு. ஆனால் கடவுள் உங்களை அழைக்கும் போது அப்படி அழைக்கல, உங்கள் சந்ததியே சேர்த்து என்ன பண்ணுறாரு, அழைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ சும்மா இல்லை பாருங்க, நீ அவரை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுகிறீர்கள். அப்போ ஒரு மனிதன் தேவனிடத்தில் வருவது, ஒரு மனிதன் வருவதாய் வேதம் சொல்லவில்லை. ஒரு மனிதன் தேவனுக்கு கொடுப்பது, ஒரு மனிதன் கொடுப்பதாய் வேதவசனம் சொல்லவில்லை. ஒரு மனிதன் தேவனை விசுவாசிப்பது ஒரு மனிதனுக்கான பலனாய் சொல்லவில்லை, அது ஒரு வீட்டுக்கே பலனாக சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. எஸ், எஸ். அதனால தான் கடவுள் இந்த ஒன்றுங்கிறது அவருக்கு லேசாக இல்லை, ரொம்ப அதை முக்கியப்படுத்தி என்ன பண்ணுறாரு, எல்லா காரியத்தையும் செய்கிறாரு. அப்போ கடவுள் உங்களை பார்க்கும்போது நீங்கள் ஒரு ஆள் கிடையாது, உங்களுக்குள்ளே எத்தனையோ காரியத்தை அவர் பார்க்குறாரு. நீங்கள் பார்க்காததெல்லாம் அவர் பார்க்குறாரு, நீங்கள் காணாததெல்லாம் அவர் என்ன பண்ணுறாரு, காண்றாரு. உங்களுக்குள்ளே எத்தனையோ கனவுகள் இருக்குது, எத்தனையோ திட்டங்கள் இருக்குது, எத்தனையோ லட்சியங்கள், எத்தனையோ நோக்கங்கள், எத்தனையோ காரியங்களை கடவுள் உங்க மூலமா செய்ய போறார். அதெல்லாம் அவர் பார்க்கிறார், அதெல்லாம் வெளிப்பட போகுது. அப்போ அந்த ஒரு ஆள் அப்படிங்கிறது வச்சு தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். ஒருவனுடைய விசுவாசம், நீ அவரை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நிறைய பேருடைய கதைகளை நான் கேட்டிருக்கிறேன். அவங்க சொல்லுவாங்க, எங்கள் பாட்டி தான் வந்தாங்கங்க முதல்ல அப்படி சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் கூட பார்த்தா அதே மாதிரி தான். எங்கள் பாட்டி ஒருத்தங்க
குடும்பத்தில் நிறைய பிள்ளைங்க ஒரே இழப்பு, ஏதோ சாபம். 7 பிள்ளைகளில் 5 பிள்ளைங்க என்ன பண்ணிட்டாங்க, மரித்து போனாங்க. 4 பிள்ளைங்க மரித்து போனாங்க, 3 பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த ஒரே செல்வம்லாம் போய் ஏதோ ஒரு மாதிரியான ஒரு கஷ்டம் மாதிரி ஒரு சூழல். அப்போ யாரோ சொல்லியிருக்கிறாங்க சுவிசேஷம். அவங்க ரொம்ப ஒன்றும் பட்ச ஆள் கிடையாது. இந்த வெத்தலை பாக்கெல்லாம் போட்டுட்டு இந்த பழைய ஆள்லாம், பாட்டி பார்வதி அம்மாள், அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் வேறு மாதிரி இருந்தவங்க. அப்போ யாரோ சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் சர்ச்சுக்கு போயிட்டு இதுதான் நமக்கு வழி போல் அப்படின்னு வந்து ஒரு நாள் எங்கள் வீட்டில் ஏதோ ஒரு பின்பகுதியில் அவங்க இயேசுவே அப்படின்னு நிற்கும்போது அவங்க ஒரு சிலுவை காட்சி அவங்க பார்த்துருக்காங்க. அது மூலமாக அவங்க ஒன்றும் பாருங்களேன், எழுத்தறிவோ படித்தோ புரிஞ்சுக்கிற ஆள் கிடையாது. அதனால் கடவுள் வந்து சில நேரம் அவங்களுக்கெல்லாம் காட்சி தான் காமிக்கிறார். ஆமென். ஆமாம், அந்த ஒரு காட்சி பாருங்கள், அவங்கள வந்து அந்த காட்சி அவங்கள நிறுத்தினது வல்லமையான சாட்சியாகவே அவங்கள என்ன பண்ணிடுச்சு, மாற்றிடுச்சு. ஆமென். அவங்க வந்து எப்போமோ ஆண்டவரை பற்றி பேசி எங்களெல்லாம் பைபிள் தூக்க வச்சு படிக்க வச்சதெல்லாம் அவங்க தான். அவங்களுக்கு பைபிள் வாசிக்க தெரியாது. என்ன உட்கார வச்சு சின்ன வயசில் என்ன பண்ணுவாங்க, வாசிக்க வச்சு அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க காதுகளுக்குள்ளே அதை என்ன பண்ணுவோம், போகும், கேட்டே இருப்பாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அந்த டைமில். ஏன்னா இதை பற்றி ஒன்றும் விவரம் தெரியாதுல்ல, இவர் தூக்கமே வராது போல் அந்த பாட்டிக்கு. நம்மளை வேற பிடிச்சி உட்கார வச்சு டெய்லி ஆனால் படிக்க வச்சுட்டு இருக்காங்க. இப்போ தான் தெரியுது ஆண்டவர் அவங்கள கேட்க வைக்க மூலமாக என்னையும் படிக்க வச்சிருக்கிறார் நிறைய. பிரதர் படிக்காமலே சொல்லிட்டு இருக்கீங்களா, அதான் படிக்க வச்சுட்டார்ல சின்ன வயசுலேயே. பைபிளே திறக்கவே இல்லையே, ஃபுல் செமினார் இருக்கும். ஆமாம், செமினார் நடத்தோன்னு அப்போமே படிக்க வச்சிருக்கிறார். ரொம்ப பக்கம் பக்கமாக உட்காந்து டெய்லி என்ன பண்ணிக்கிறது, வாசிட்டே இருக்குது பாருங்க. அப்போ அவங்க வந்தாங்க, அப்படி வந்தது மாமா பெரியம்மா எல்லாரும் ஆண்டவருக்குள்ள அப்படி வந்தாங்க. இப்போ நான் வந்தோம். அப்படி பார்த்தா கடவுள் பாருங்க, ஒரு ஆள் அவருக்கு முன்னாடி வந்து அவரை விசுவாசிப்பது அந்த சந்ததியைக்கே ஒரு பெரிய ரட்சிப்பாக தேவன் அதை மாற்றி விடுகிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, 1000 தலைமுறைகளுக்கும் இரக்கம் செய்கிற நல்ல தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் மட்டும் வருவது கிடையாது. என் குடும்பம், என் நண்பர்கள், என் உறவுகள், என் சொந்தங்கள், என்னுடைய எல்லாத்தையும் அவர் லிங்க் பண்றார். லிங்க் பண்ணி தான் என்ன பண்றாரு, கூப்பிடுறாரு. அதனால தான் அந்த ஜெயிலர் கிட்ட பவுல் சொல்றாரு, கர்த்தராக இயேசுவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படிங்கிறார். அந்த ரட்சிப்பின் வல்லமை, அந்த விடுவிக்கிற வல்லமை ஒரு நபர் மூலமாக அந்த குடும்பத்துக்குள்ள அது என்ன பண்ண ஆரம்பிக்குமா, பாய்ந்து செல்ல ஆரம்பிக்கும். அது குடும்பங்களுக்குள்ள ஊடுருவி செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. சும்மா கிடையாது பாருங்க, ரட்சிப்புங்கிறது சும்மா கிடையாது. தேவனுடைய வல்லமையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள், தேவனுடைய தொடுதலை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள், தேவனுடைய ஜீவன் இப்போ உங்களுக்குள்ளாக வந்திருக்கிறது. ஒரு புது சிருஷ்டியாக நீங்கள் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். கடவுளுக்கும் உங்களுக்கும் தொடர்பு ஏற்பட்டு விட்டது. இப்போ நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாக மாறி இருக்கிறீர்கள். ஒரு இருட்டு நிறைஞ்ச வீட்டுக்குள்ள ஒரு ஒளி போற மாதிரி தான் ரட்சிக்கப்பட்ட நீங்கள் இருளாய் இருக்கிற அந்த நபர்களுக்கு நடுவில் நீங்கள் செல்கிறீர்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆமென். நாற்றம் எடுக்கிற இடத்திலே ஒரு வாசனையான நற்கந்தம் எப்படி எல்லாரையும் ஈர்க்குமோ அதுபோலதான் தேவன் உங்களை வாசனை மிகுந்த நற்கந்தமாக அவர் வைக்கிறார். ஆமென். இப்ப நீங்க போகும் பொழுது அந்த வாசனைகளால் மக்கள் என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, ஈர்க்கப்பட ஆரம்பிப்பார்கள் பாருங்க. அப்ப சும்மா கிடையாது பாருங்க, தேவன் உங்களை தொடும்போது, உங்களை அழைக்கும் பொழுது உங்களை மட்டும் அழைக்கல, உங்களை மட்டும் தொடல. அவர் உங்களுடைய நண்பர் கூட்டத்தையே பார்க்குறாரு, உங்கள் உறவினர்களே என்ன பண்ணுறாரு பார்க்குறாரு, ஊரையே பார்க்குறாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. சும்மா கிடையாது. பொதுவாக சொல்லுவாங்களே, ஒத்த ஆள் 10 ஆளுக்கு சமானம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஆள் கிடையாது. உங்களுக்கு உள்ளே தேவன் ஒரு சந்ததியையே அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனிதன் தேவனை தேட ஆரம்பித்தது ஒரு சந்ததியின் மாற்றங்களுக்கு காரணமாக மாறினது. ஒரு குடும்பம் அப்படி வருதுன்னு வைங்களேன், அடுத்த ஸ்டெப்ஸு, அப்போ அது இன்னொரு பெரிய எல்லையை அது பாதிக்க ஆரம்பிக்கும். ஆமென். யோசுவா எல்லாரும் எப்படியோ தேவனை என்னத்தையோ வணங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ யோசுவா சொல்றான், நானும் என் வீட்டாருமாய் ஒன்றாய் கர்த்தரையே சேவிப்போம். நீங்க எதை சேவிப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா நானும் என் வீட்டாரும் யாரை சேவிக்க போறோம்,
கர்த்தரையே சேவிக்க போறோம். அந்த ஜோஷுவா அவன் குடும்பம் இணைந்து எடுக்கிற அந்த தீர்மானம் எத்தனையோ லட்ச குடும்பங்களை அது மாற்றங்களுக்குள்ளாக்குகிற ஒரு செயலாக மாறுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நானும் என் வீட்டாரும் ஒன்றாய் கர்த்தரையே சேவிப்போம். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப சும்மா கிடையாது பாருங்க. நீங்கள் தேவனை தேடுவது அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. அது உங்களை பாதித்து உங்களை ஆசீர்வதிக்கிற ஒன்றாக மட்டும் இல்லாமல் அது அப்படியே கடந்து தலைமுறைகளுக்கும் அது போய் சேர ஆரம்பிக்கும். நீங்கள் கொடுப்பதாக மட்டும் தேவன் பார்க்காமல் ஒரு சந்ததிக்கே அந்த பலன் என்ன பண்றாரு. அதனால தான் நீதிமானுடைய சந்ததி பலத்திற்கும் செம்மையானவரின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். நீதிமானின் சந்ததி அப்பத்திற்கு அலைந்து திரிவது இல்லை என்றெல்லாம் வேதவசனம் சொல்றதுக்கு காரணம், உங்களை கூப்பிடும் பொழுது உங்களை மட்டும் பார்க்காம ஒரு சந்ததியை தேவன் பார்க்கறதுனால தான் அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அது மாதிரி பாருங்க, இந்த ஒரு மனிதன் தேவனை தேடி வாக்குகளை பெற்றுக்கொள்கிறான். ஆனால் இவன் பெற்ற வாக்குகள் அவன் சந்ததிகளுக்கெல்லாம் பலிக்க ஆரம்பிக்கிறது. கடவுளுக்கு பிரியமா ஒரு மனுஷன் நடந்துக்கும் போது, கடவுள் அவனை பிளஸ் பண்ணும்போது அவர் பேசுறது என்னன்னா, உன் சந்ததியை தூளை போல் பெருக பண்ணுவேன், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல் பெருக பண்ணுவேன். இப்படிதான் அவர் பேசுறாரு பாருங்க. சிங்கிளாவே அவர் பேசுறதே இல்லை. அவர் பார்க்கும்போது சேர்த்து பார்க்குறாரு, மொத்தமா பார்க்குறாரு. நீ மட்டும் வாங்கிக்க போறதில்ல, உனக்கு அப்புறம் சந்ததியெல்லாம் வந்து என்ன பண்ண போகுது, தலைமுறையாக வந்து இதை பெற்றுக்கொள்ள போகிறது அப்படிங்கிறதான் சொல்றாரு பாருங்க. அப்போ இந்த மாலையில் சும்மா கிடையாது பாருங்க. தேவன் உங்களை மட்டும் பார்க்கல, உங்களுக்குள் பல காரியங்களை அவர் பார்க்கிறார். எல்லாம் சொல்லுங்க, எனக்குள்ளாக தேவன் ஆழமாய் பார்க்கிறார், தூரமாய் பார்க்கிறார். ஆமென். இது நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் சும்மா யோசிக்க மாட்டீங்க. நீங்கள் வேறு லெவலில் உங்களுடைய ஃபெய்த் இருக்கும், வேறு லெவலில் உங்களுடைய அறிக்கைகள் இருக்கும், வேறு லெவலில் உங்களுடைய செயல்கள் இருக்கிறத நீங்கள் காண முடியும் பாருங்கள். அப்போ நான் இழுத்து கொள்ளப்படுறது என்றால் நான் இழுத்து கொள்ளப்படுகிறதில்லை, ஒரு பெரும் கூட்டம் தேவனிடை இழுக்கப்படுகிறது. ஆமென். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் வாலிப நாட்களில் அந்த பாம்பே பட்டணத்தில் ஆண்டவர் என் வாழ்க்கையை தொட்ட போது, அந்த நேரத்தில் என் வாழ்க்கை மட்டும் மாற்றப்படல, எத்தனையோ வாலிப நண்பர்கள் அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு தேவன் என்னுடைய வாழ்க்கையை எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். ஒரு திருச்சபையிலேயே ஏராளமான வாலிபர்கள் சேர்க்கப்பட்டார்கள். ஒரு பெரிய எழுப்புதலுக்கு காரணமாக தேவன் என்னை உபயோகித்ததை நான் நினைவு கூறுகிறேன். எத்தனையோ சிறு பிள்ளைகள் தேவனிடத்தில் திருப்பப்பட்டதை நான் என்ன பண்ணுறேன், நினைவு கூறுகிறேன். அப்போ பாருங்க, சும்மா கிடையாது. கடவுள் வந்து ஏதோ ஒரு ஆள் வந்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன பண்ணுறது இல்லை, நினைக்கிறது இல்லை பாருங்க. ஒரு பெரிய கூட்டத்தை, பெரிய திட்டத்தை, பெரிய நோக்கத்தை உங்களை கொண்டு தேவன் செய்ய இருக்கிறார். அதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் தேவனை விசுவாசிப்பதால் அந்த விசுவாசம் என் வீட்டுக்கு, என் நாட்டுக்கு ரட்சிப்பாக, விடுதலையாக மாற ஆரம்பிக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தேவன் வந்து அவ்விதமாக தான் அவர் பார்க்குறாருன்னா, அப்போ நாமளும் அப்படி தான் பார்க்க ஆரம்பிக்கணும். ஒரு ஆளை போய் நீங்கள் பார்க்கும்போது, சரி ஒரு ஆள் தானே அப்படி நினைக்கக்கூடாது. அந்த ஒரு ஆள் மூலமாக பெருசாக இருக்கும். அதனால தான் ஒருவனையும் அற்பமாக எண்ணாதீங்கன்னு இருக்குது பைபிளில். இது உங்களுக்கான பார்வையாக மட்டும் மாறக்கூடாது, இது இன்னொருவருக்கான பார்வையாகவும் மாறணும். அவங்க ஒருத்தங்க வரலன்னா என்னங்க அப்படின்னு நினச்சிடக்கூடாது. பிசாசுனுடைய தந்திரமே அங்கே தான் இருக்கும். ஆண்டவர் அந்த ஒருத்தன் மூலமாக பெரிய லிங்க் வச்சுருப்பார். நம்ம இந்த ஒரு ஆள் தானே என்ன பண்ணிடுவோம், நிறைய நேரம் லேசாக விட்டுருவோம். அப்படி விடக்கூடாது. அந்த ஒரு நபர் மூலமாக தேவன் அப்படி தொடர்ந்து வருகிற ஏதோ நன்மைகளை அவர் வைத்திருப்பார். அதனால தான் ஒரு ஆட்டை தேடி போனதை நம்ம வேதத்தில் என்ன பண்ணுறோம், வாசிக்கிறோம் பாருங்கள். அப்போ ஒரு நபர் என்பது சாதாரணமான காரியம் அல்ல, நீங்கள் வந்திருப்பது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. உங்கள் ஒருவர் மூலமாக தேவன் அசாத்தியமான காரியங்களை செய்ய அவர் திட்டமிட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, எனக்கும் செய்வார், என் மூலமாகவும் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது சாதாரணமான இல்லை. இந்த எண்ணங்களை உங்களுக்குள்ள உள்வாங்குங்க. இனி யாரையும் பார்க்கும்போது அற்பமாக பார்க்க மாட்டீங்க. ஆகா, இந்த ஒரு ஆள் மூலமாக கடவுள் பெரிய காரியத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. சில பேருடைய வாழ்க்கையில் சில பேரை சந்திக்கும் பொழுது ஆண்டவர் அப்படிப்பட்ட உணர்வு தான் கொடுப்பாரு. இவன் மட்டும் இல்லைப்பா,
இன்னும் நிறைய இருக்குது. இவனுக்குள்ளாய் மறைந்திருக்கும் பொக்கிஷங்கள் ஏராளம், இவன் மூலமாய் நான் செய்ய போகிற காரியங்கள் ஏராளம். சில பேருக்கு அது தெரியாதனால அவங்க நினச்சிடுவாங்க அந்த வாழ்க்கையை ரொம்ப சாதாரணமாக எடுத்துகிட்டு அவங்க போயிடுவாங்க. அப்படி கிடையாது. இன்றைக்கி தேவன் பக்கம் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா சாதாரணமானது கிடையாது. நீங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கிறீங்கன்னா சாதாரணமானது கிடையாது. உங்கள் மூலமாக அவர் பெரிய பெருக்கத்தை, பெரிய ஆசீர்வாதங்களை அவர் திறக்க இருக்கிறார், கொண்டு வர அவர் இருக்கிறார். ஆமென். நம்புங்க. நான் இன்னைக்கு தேவனிடத்தில் வந்திருக்கிறதுனால நாளைக்கு என் சந்ததியெல்லாம் வந்து நிற்க போகுது. நான் இன்னைக்கு தேவனை தேடி வந்து நிற்கிறதுனால நாளைக்கு பெரிய மாற்றங்கள் நடக்க போகிறது. ஆமென், ஆமென். நீங்களாம் நினைவு கூறப்படுவீர்கள், எண்ணப்படுவீர்கள். ஒரு நபர் அப்படிங்கிறது கடவுளுடைய கணக்கில் ரொம்ப பெருசாக இருக்கு. இது நம்ம கணக்காகவும் இன்னைக்கு என்ன பண்ண ஆரம்பிக்கணும், மாற ஆரம்பிக்கணும். பாருங்க, யாரையும் பார்க்கும்போது ஒரு ஆள் தானே, அந்த ஒரு ஆளை. அதனால தான் இயேசு பாருங்க ஒவ்வொரு சில தனி நபர் கூட அவர் என்ன பண்ணுறாரு, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறார். ஒரு ஆள் தானே அப்படின்னு நினைக்கல. பாருங்களேன், இப்போ நான்லாம் வந்து மேடையில் நிறைய பேர்கிட்ட பேசுகிறோம், அது பெரிய விஷயமா நிறைய பேர் நினைக்கலாம். ஆனால் தனியாக போய் நீங்கள் பார்த்து பேசுகிறீங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப பெரிய விஷயமாக தான் தேவன் பார்க்குறார். ஆமென். இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் தனியாக ஆட்களை பார்த்து ஒரு ஆள் தான், 1 to 1 அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்து பேசுகிறாங்க, சந்திக்கிறாங்க. அப்படி சந்திக்கும் போது சாதாரணமானது கிடையாது. இப்போ கிணற்றண்டையில் ஒரு பெண் உட்கார்ந்துருக்கிறா, இயேசு சந்திச்சு என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு. அவர் வந்து தாகத்தில் வந்து நிற்கும்போது ஒரே ஒரு பெண் தான் அங்கே இருக்கிறா. அவர் வந்து இப்படி நினைக்கல, கொஞ்சம் கூட்டம்லாம் வரட்டும், நிறைய பேர் வந்தால் பேசலாம், ஏற்கனவே தொண்டை வறண்டு போயிருக்கு, தாகமாக இருக்குது, ஒரு லேடிகிட்ட பேசுறதுல என்ன ஆக போகுது அப்படின்னு நினைக்கல. பாருங்க, அந்த ஒரு லேடிக்கிட்ட பேசினாரு, அந்த ஒரு லேடிகிட்ட பேசினது ஊருக்கிட்டே பேசின மாதிரி ஆகிப்போச்சு. ஏன் தெரியுமா, அந்த ஒரு லேடி போய் ஊரே கூப்பிட்டு வந்துடுச்சு. ஹலோ, இங்கே இருக்கிறவங்கெல்லாம் சாதாரணமான ஆட்களா, தேவனும் பார்க்கல, நானும் பார்க்கல. உங்களால் ஒரு ஊரையே திரட்ட முடியும், ஒரு பட்டணத்தை ஆசீர்வதிக்க முடியும். ஆமென். அதனால தான் ஒரு தனிநபர் எழும்புவது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. நீங்கள் ஒரு ஆள் கடவுளுக்கு முன்னாடி வந்து நிற்கிறதுங்கிறது சாதாரணமான காரியம் கிடையாது. அதனால தான் தெபோரால் சொல்லுகிறார், நான் தாயா எழும்பும் அளவும் கிராமங்கள் பாலாய் போயின. என்னங்க, நீங்கள் ஒரு ஆள் எழும்பலன்னா எல்லாம் முடிஞ்சு? ஆமாம், அவள் ஒரு ஆள் எழும்புறதுனால ஒரு கிராமமே எழும்ப போகிறது. ஆமென். நீங்கள் ஒருவர் அப்படிங்கிறது மூலமாக தேவன் வல்லமையான காரியங்களை செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, நான் எழும்பும் அளவும் கிராமங்கள் பாலாய் போயின. அப்போ நான் அதை எப்படி மாற்றி சொல்லலாம், நான் எழும்புவதால் கிராமங்கள் சீர்பட ஆரம்பிக்கும். ஆமென். பட்டணங்கள் சீர்பட ஆரம்பிக்கும், எத்தனையோ மாற்றங்கள் நடைபெற ஆரம்பிக்கும். ஆமாம், ஒரு நபருக்குள் நடக்கிற காரியங்கள் அல்லது ஒரு நபரில் நடக்கிற விஷயங்கள்ங்கிறது சாதாரணமானது இல்லை. ஏன்னா தேவன் அதை பெருசாக பார்த்து அந்த ஒன்றை பெருக வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். அவரால் நிறைய பேரை உருவாக்க முடியும், ஆனால் ஒரே ஒரு குடும்பத்தை தான் அவர் உருவாக்குறார். அந்த ஒரு குடும்பத்தின் மூலம் தேவ பக்தியுள்ள சந்ததி வருவதை தேவன் விசுவாசித்தார். இன்னைக்கு உங்கள் குடும்பத்தை அழைச்சிருக்கிறார், உங்களை அவர் அழைச்சிருக்கிறார்னா சும்மா கிடையாது. ஒருவனாய் அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை நட்சத்திரமாக பெருக பண்ணுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஒரு நாளும் அதை சாதாரணமாக நினச்சிடாதீங்க, நான் ஒருத்தி தானே, நான் ஒருவன் தானே, எங்கள் குடும்பம் மட்டும் தானே அப்படி நினச்சிடாதீங்க. கடவுள் அப்படி பார்க்கல, அதை ரொம்ப பெருசாக பார்க்குறாரு. கொஞ்சம் புளித்த மாவு முழு மாவையும் புளிக்க பண்ணும். உரம் ஒரு மாதிரி தான், நீங்கள் அளவில் சின்னதாக இருக்கிறீங்க, எஃபெக்டிவ்ல பெருசாக இருப்பீங்க. எஃபெக்டிவ்ல ரொம்ப பெருசாக இருப்பீங்க. அப்படிதான் பார்க்குறாரு. அந்த சின்னதை எடுத்து அது மூலமாக என்ன பண்ணுறாரு, பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அப்போது நீங்களும் உங்கள் சந்ததியும் உங்கள் குடும்பமும் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கீங்க, தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கீங்க. தேவன் உங்களுக்குள் பல காரியங்களை, ஆழமாய் அநேக காரியங்களை அவர் காண்கிற தேவனாக அவர் இருக்கிறார். நீங்களும் பாருங்கள், அந்த காரியங்கள்லாம் பாருங்கள். ஆண்டவரே, இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன்,
நான் உங்களை தேடுறேன், நான் உங்களை விசுவாசிக்கிறேன், நான் உமக்கு முன்பாக நடந்து கொள்கிறேன். இது எதுவுமே சாதாரணமானதாக இருக்க போகிறது கிடையாது. இதை தலைமுறைகளுக்கான ஆசீர்வாதமாய் நீர் மாற்றுவீர். இந்த மிஷினரிகள்லாம் வந்து பாருங்க, எதெல்லாமோ செஞ்சுட்டு போனது இன்னைக்கு பார்த்தா அவங்க பண்ணது எத்தனையோ தலைமுறைகள் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். அன்னைக்கு அவங்க ஒரு ஆளா 2 பேரா வந்து என்னெல்லாமோ பண்ணாங்க. இன்னைக்கு அங்கே பாருங்க, சிஎஸ்ஐ சபைகள், நிறைய சிஎஸ்ஐ சபைகள் எங்கே பார்த்தாலும் கிராமங்களில் கூட நிறைய இருக்குதுக்கான காரணம் என்ன? மிஷினரிகள் வந்து அன்னைக்கு பண்ணிட்டு போனாங்க, சாதாரணமாக வந்தாங்க. ஆனால் ஒவ்வொருத்தர் மூலமாக தேவன் செஞ்ச காரியம் ரொம்ப பெருசு. இன்னைக்கு அதுக்கப்புறம் எத்தனையோ தலைமுறைகள் அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அனுபவிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு மாலையில் இங்கே வந்திருக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் தலைமுறையை ஆசீர்வதிக்கும்படியாய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் மூலமாய் ஒரு ஜெனரேஷனே பிளஸ் பண்ணப்பட போகிறது. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அப்பா, இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன்னா அது சாதாரணமானது இல்லை. அதை தான் தேவன் சொல்கிறார், நீ வந்திருக்கிறேன்னா அது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை அழைத்தேன், ஆகையால் நீ இங்கே வந்திருக்கிற. இப்போ நீ வந்திருக்கிறன்னா அது உனக்கான நன்மை மட்டும் இல்லை, உன் குடும்பம், உன் கணவர், உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய மனைவி, உனது சந்ததி, உனது பட்டணம், உனது தேசம் என்று அப்படியே உன்னை விரிவடைய வைக்க போகிறேன், உன்னை விரிவடைய வைக்க போகிறேன், உன்னை அப்படியே பெருக வைக்க போகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு மாலையில் ஒருவனாய் அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக செய்த தேவன் இந்த மாலை வேளையில் உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்களை தெரிந்து கொண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்களுடைய கொடுக்கிறது, உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய விசுவாசம் எல்லாவற்றையும் தேவன் சந்ததிகளுக்கானதாக, நெடுநாளுக்கானதாக தேவன் அப்படியே அதை பெருக வைக்கிறார். அப்படியே அவர் அதை மாற்றி போடுகிறார். அல்லேலூயா. ராகோனாமா ஷாண்டாலாபாரா. நாளைக்கு உங்கள் சந்ததிகள்லாம் எழும்பி நின்று சொல்ல போகிறாங்க, எனது பெற்றோர் அல்லது எனது பாட்டி, எனது அம்மா, எனது இவங்க இப்படி கர்த்தர் இடத்துல வர ஆரம்பிச்சதுனால இன்னைக்கு நாங்களாம் இவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லுகிற அளவிற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு நித்திய கீர்த்தியை உண்டு பண்ணுகிற தேவனாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா, அந்த மாலை நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே. இந்த மாலையில் அல்லேலூயா உங்களுடைய ஒரு பார்வை இன்னைக்கு நாங்கள் தியானித்தோம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறத பற்றி நாங்கள் பார்த்தோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. ஆபிரகாம் என்கிறவனை வயது முதிர்ந்தவனா அவனை பார்த்துட்டு இருந்தான். ஆனால் நீங்கள் அவனை பார்க்கும் பொழுது அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக நீர் பார்த்தீராப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. சாராள் தன்னை பலவீனமாக பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அநேக ஜாதிகளுக்கு தாயாக நீர் அவளை பார்த்தீர் கர்த்தாவே. இந்த மாலை வேளையில் ஆண்டவரே, உங்களுடைய பார்வை எங்களை குறித்து எவ்வளவு வலிமையானதாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிற ஒரு கிருபைகள் பெருகும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிற ஒவ்வொருவரையும் ஹல்லேலூயா அப்படிப்பட்ட விதத்தில் நீர் பார்க்கிறீர் கர்த்தாவே. ஆமென். அவர்களுக்குள்ளே அநேக ஆசீர்வாதங்களை நீர் வைத்திருக்கிறீர். அவர்கள் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படும்படியாக அவர்களை அழைத்திருக்கிறீர் கர்த்தாவே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. நிறைய பொட்டென்ஷியல்ஸோட, நிறைய கிருபைகளோடு கூட என் தேவன் அவர்களை உண்டு பண்ணியிருக்கிறீர் கர்த்தாவே. எல்லா கிருபைகளும் இந்த மாலையிலே ஹல்லேலூயா அன்லாக் பண்ணப்படட்டும், திறக்கப்படட்டும். அவர்களுடைய ஜெபங்கள் ஹல்லேலூயா பல அதிசயங்களை நிகழ்த்த போகிற ஜெபங்களாய் மாறப்போகிறது. அவர்களுடைய விசுவாசம், அவர்களுடைய கொடுத்தல் எல்லாமே பெரிய அறுவடைகளாக மாற இருக்கிறது. ஹல்லேலூயா. ராகோ லாபுரா ஷேகே தேரே மனாகோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாலையில் ஒரு பெரிய விரிவாக்கத்தை, இந்த மாலையில் ஒரு பெரிய விசாலத்தை என் தேவன் அனுப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு பெரிய பெருக்கத்தை இந்த மாலையிலே அனுப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆளை எவ்வளோ பெரிய ஆளாக நீங்க மாத்துறீங்க கர்த்தாவே. இன்னைக்கு வந்திருக்கிற பிள்ளைகளை நீர் தொடுகிறீர் கர்த்தாவே. இந்த வார்த்தை கேட்கிற பிள்ளைகளை நீர் தொடுகிறீர் கர்த்தாவே. தொட்டு பெருக வைக்கிற தேவன், தொட்டு ஹல்லேலூயா அப்படியே ஒரு பெரிய பெருக்கத்தின் அபிஷேகங்களுக்கு நேராய் அவங்க வாழ்க்கையை கொண்டு போகிற தேவன். ஹல்லேலூயா. வாலிபர்களோ முதியவர்களோ யாரா வேணாலும் இருக்கலாம், அவர்களுக்குள்ளாக என் தேவன் பார்க்கிறது மிக ஆழமான ஒரு காரியமா இருக்கிறது. ஓ, இன்னும் மிக உயரமான சிந்தனைகளாக
ஒன்றாக அது இருக்கிறது. அது மிகவும் அகலமான ஒன்றாக அது இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த பிள்ளைகளுக்கு எதிராக ஒரு போராட்டமோ ஒரு அச்சுறுத்தலோ ஒரு தடையோ இன்னைக்கு இருக்கும்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஒன்று இருக்குன்னா, அந்த பிள்ளைகள் மூலமா என் தேவன் பெரிய காரியங்களை நீர் செய்ய திட்டமிட்டு இருக்கிறீர். அவர்கள் சந்ததிகள் மூலமாக பெரிய காரியங்களை நீர் செய்ய திட்டமிட்டு இருக்கிறீர். இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்களுக்கான போராட்டங்கள் அவங்க வாழ்க்கையில் இருக்கும்னா இந்த வெளிச்சத்தினால் அதை மேற்கொள்வார்களாக, இந்த புரிந்து கொள்ளுதலினால் அதை ஜெயிப்பார்களாக என்று நான் சொல்லி ஆசீர்வதிக்கிறேன் இந்த மாலை வேளையில. தகப்பனே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இதுவரை இல்லாத ஒரு பெருக்கம் இந்த நாளில் நடக்கும்படிக்கா நான் ஜெபிக்கிறேன். இதுவரை இல்லாத ஒரு பெருக்கம் அவங்க வாழ்க்கையில வரும்படிக்கா நான் ஜெபிக்கிறேன். வீட்டுக்குள்ளாக ரட்சிப்பு ஏற்படும்படிக்கா ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மறுமலர்ச்சிகள் வரும்படிக்கா நான் ஜெபிக்கிறேன். கணவருடைய வாழ்க்கையில ஒரு தொடுதல் ஏற்படும்படிக்கா ஜெபிக்கிறேன். மனைவியுடைய வாழ்க்கையில, தகப்பனாருடைய வாழ்க்கையில, தாயினுடைய வாழ்க்கையில, இவர்களை சார்ந்த ஒவ்வொருவருக்குள்ளாகவும் ஒரு ஆழமான காரியம் நடக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ thank you Lord, 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 thank you Lord. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த உலகத்துல சொல்லலாம் தனி மரம் தோப்பாகாதுன்ட்டு. ஆனா என் தேவன் தனியா இருக்கிறது தான் அப்படி ஆக்குகிறீர் கர்த்தாவே. ஒருவனா இருக்கிறத தான் ஆக்குகிறீர் கர்த்தாவே. ஒன்றா இருக்கிறதை தான் என் தேவன் பெருக செய்கிறீர் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பெருக்கத்தின் பிள்ளைகளா இருக்கிறார்கள். இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இந்த மாலை நேரத்தில் என் தேவனுடைய நாமத்தில் இந்த பெருகுகிற அபிஷேகத்தை நான் கட்டவிழ்க்கிறேன். இந்த பெருகுகிற கிருபைகளை நான் கட்டவிழ்க்கிறேன். அவங்க கிட்ட என்ன இருக்குதோ அது பெருகுவதாக. அவர்கள் யாரா இருக்கிறார்களோ அந்த நிலையில் இருந்து அவர்கள் ஒரு பெருக்கத்துக்கு நேராக செல்வார்களாக. இதுவரை இல்லாத ஒரு பெருக்கத்தின் அபிஷேகம் வாழ்க்கையில வெளிப்படுவதாக. Father, in the name of Jesus, Father, in the name of Jesus, அவர்களுக்குள் இருக்கிற தாளந்துகள், அவர்களுக்குள் இருக்கிற திறமைகள், அவர்களுக்குள் இருக்கிற அழைப்புகள், நோக்கங்கள் எல்லாமே பெருகும்படிக்காக நான் பேசுகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பெரிய பெருக்கம் ஏற்படுவதாக. அவங்க சொல்லட்டும், நான் தனியாக தான் இருந்தேன், இன்னைக்கு தேவன் பாருங்க என்னை எவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறார், எத்தனை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லட்டும் ராஜா. அவங்க கையில இருக்கிறத பெருக பண்ணுங்க ராஜா. அவங்க கிட்ட இருக்கிறத பெருக பண்ணுங்க தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இவ்வளவு வெறும் கோலும் கையுமாக நான் போனேன், 2 பரிவாரங்களை உடையவனானேன் என்று சொன்னது போல இந்த மாலை வேலையில சின்னதா இருக்கலாம் ஆண்டவரே, அதை ஆசீர்வதிங்க அப்பா. 5 அப்பம் 2 மீன் ஆசீர்வதிச்சு அதை பெருக செய்த என் தேவன். ஹல்லேலூயா. ஒரு சிறுவன் மூலமாக, ஒரு சிறுவன் கொண்டு வந்த அப்பத்தின் மூலமாக 5000 பேர் பசியை போக்கின என் தேவன். அந்த அப்பத்துக்குள்ள 5000 பேருக்கான உணவை பார்த்த தேவனாய் இருக்கிறீர் கர்த்தாவே. அந்த ஒரு சிறுவன் கொண்டு வந்த அப்பத்துக்குள்ளாக 5000 பேருக்கான உணவுகள் ஒளிந்திருந்தது. என் தேவன் அதை திறந்தீர் கர்த்தாவே. இந்த மாலை வேளையில இங்க வந்திருக்கிற சின்னவங்களா பெரியவங்களோ யாராவது இருக்கலாம், இவங்களுக்குள்ள இருக்கிறது திறக்கப்படுவதாக. Hallelujah. I unlock the potential in this place, Father. Hallelujah. Rakapo sheklemandro. இவங்க கைகளுக்குள்ள இருக்கிற ஆற்றல்கள் திறக்கப்படட்டும் கர்த்தாவே. இவங்க குடும்பங்களுக்குள்ளே வல்லமைகள் திறக்கப்படட்டும் கர்த்தாவே. கர்ப்பங்கள் திறக்கப்படட்டும். ஹல்லேலூயா. ஊற்றுகள் திறக்கப்படட்டும். நன்மைகள் திறக்கப்படட்டும். ஹல்லேலூயா. ராப்போ ஷேக்லமேந்தரே. அப்படி ஒளிந்து இருக்கிறதெல்லாம் வெளியே வரட்டும் என்று நான் பேசுகிறேன் கர்த்தாவே. அந்த வயதானவனுக்குள்ளே தான் பூமியின் வம்சங்களுக்கான ஆசீர்வாதம் ஒளிந்திருந்தது. ஹல்லேலூயா. இங்கு இருக்கிற பிள்ளைகளுக்குள்ளே எத்தனையோ நன்மைகள் ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாத்தையும் திறக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அந்த காரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை திறக்கிற என் தேவன் இந்த நாள் முதற்கொண்டு இவர்களுக்குள்ளாக, பிள்ளைகளுக்குள்ளாக, இவங்க வீடுகளுக்குள்ளாக இருக்கிற அத்தனை பொட்டன்ஷியல்ஸையும் அன்லாக் பண்ணுகிறோம். ஒன்று தொட்டு ஒன்று இன்னொன்று தொட்டு 1 4 4 8 8 16 அப்படியே பெருகி கொண்டே செல்லும்படிக்காக நான் பேசுகிறேன். இதே அபிஷேகம் கையின் பிரயாசங்களிலே உண்டாகட்டும். இதே அபிஷேகம் அவங்க ஊழியங்களிலே உண்டாகட்டும். இதே அபிஷேகம் அவங்க சந்தோஷத்தில் நடக்கட்டும். இதே அபிஷேகம் அவங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கங்களிலும் வேலை செய்யும்படிக்காக நான் பேசுகிறேன் கர்த்தாவே. Amen Lord, Amen Lord, Amen Lord, Amen Lord, Amen Lord. Hallelujah.
ஹalleluya. எல்லாத்தையும் நீங்க திறக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. எல்லாத்தையும் நீங்க ஓபன் பண்ணுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஒரு விசால பார்வையை இந்த மாலையில் எங்களுக்கு கட்டளையிடுவதற்காக ஸ்தோத்திரம். ஒரு விசுவாச பார்வையை இந்த மாலையில் நாங்கள் பெற்றுக்கொள்கிறதற்காக ஸ்தோத்திரம். என் தேவன் எப்படி பார்ப்பார், என்னையும் எனக்கு உரியவைகளையும் அவர் எப்படி பார்ப்பாருங்கிறத ஒரு பார்வை எங்களுக்கு கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹalleluya, ஹalleluya. நாங்கள் தரிசித்து நடவாமல் நாங்கள் விசுவாசித்து நடக்கிறவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு இந்த ஊர்ல இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு நாள் இது ஏதோ வேற மாதிரி ஆகும் ஆண்டவரே. இது வேற லெவல், அது மாறும், வேற லெவல் அது மாறும். இன்னைக்கு இந்த இடத்துல பண்ணி கொண்டிருக்கிற பிரசங்கங்கள் வேற மாதிரியான பலன் அது கொண்டு வரும். இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற இந்த காரியங்கள், இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள் மூலமாக என் தேவன் எத்தனை ஆயிரங்களை திறக்க போகிறீர், எத்தனை லட்சங்களை திறக்க போகிறீர், எத்தனை கோடிகளுடைய வாழ்க்கையில திருப்பங்களை கொண்டு வர போகிறீர். இன்றைக்கு கேட்கிற ஒவ்வொரு காரியங்களும் அவ்விதமாய் மாறும்படியாய் நீ செய்கிறீர் கர்த்தாவே. ஹalleluya, ஹalleluya. ஒன்று கூட வீணாய் போவதில்லை அப்பா. ஹalleluya. எல்லாத்தையும் விசாலப்படுத்துகிறீர், எல்லாவற்றையும் பெருக பண்ணுகிற தேவனிடத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஓ, நான் இவ்வளவுதானே பண்ணேன், அந்த இவ்வளத்தை வேற மாதிரி ஆக்குகிற தேவன். ஹalleluya. விதையே இல்லாத ஒருவனுக்கு விதையை அளிக்கிற தேவன், அவன் விதைக்கிற விதையை ஆசீர்வதிக்கிற தேவன், அதுக்கு ஒரு விளைச்சலை கொடுக்கிற தேவன். அது மாத்திரமல்ல, அந்த விதையை எடுத்து மீண்டும் அவன் விதைப்பதின் மூலம் அவன் நீதியின் விளைச்சல்களை வர்த்திக்க பண்ணுகிற தேவன். இப்படி சகலவித கிருபைகளிலேயும் அவனை பெருக வைக்கிற தேவனாய் இருக்கிறீர் கர்த்தாவே. இந்த மாலை வேலையில் கர்த்தாவே அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகங்கள் எங்கள் வாழ்க்கையில வருகிறது கர்த்தாவே. என்னிலிருந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆட்டிடியூட்ஸ் அவங்களுக்கு உண்டாகிறதற்காக நன்றி ஆண்டவரே. எதையுமே ரொம்ப ஆற்றலாக, எதையுமே ரொம்ப முக்கியமாக அவங்க பார்க்க போறாங்க. ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் ஏதோ ஒன்று ஆழமாக ஒளிந்திருக்கிறத அவங்க காண போறாங்க, அதை திறந்து எடுக்க போறாங்க, அதை ஓப்பன் பண்ண போறாங்க. ஹalleluya. என் தேவனுடைய தன்மைகள், என் தேவனுடைய ஸ்பாவம், என் தேவனுடைய ஆவி அவங்க மேல இறங்குகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இட் இஸ் த நேச்சர் ஆஃப் காட். இது தேவனுடைய தன்மைகளாக இருக்கிறது. தகப்பனே, நீர் இவ்விதமாக பார்க்கிற தேவனாக இருக்கிறீரப்பா. ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா. மனுஷர் காண்கிறபடி நீர் காண்கிறது இல்லை ராஜா. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், நீரோ இருதயங்களை பார்க்கிற தேவன் அப்பா. உங்களுடைய பார்வை வித்தியாசமானதாக அது இருக்கிறது. நீர் பார்க்கிற விதம் வேறு விதமாக அது இருக்கிறது கர்த்தாவே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நானனை போல் தன்னை பார்த்தவனை பாறை என்று நீர் அழைத்தீர் கர்த்தாவே. ஹalleluya, ஹalleluya. அவனை பார்த்தான் சொன்னீங்க, நீ அநேக மனிதர்களை பிடிக்கிறவனாக்குவேன் என்று சொன்னீங்க கர்த்தாவே. ஹalleluya, ஹalleluya. ஒரு தனி மனுஷனாகிய பேதுருவை பார்த்து சொன்னீங்க, ஹalleluya, அநேகரை நீ பிடிப்பாய் என்று. அவனைத்தான் சபைக்கு தலைவனாக்கி எத்தனையோ ஆயிரங்களை தேவனுக்கென்று சொந்தமாக்குற ஒரு மனிதனாய் மாற்றினீர் கர்த்தாவே. ஹalleluya, 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 ஹalleluya. ஓ ஸ்தோத்திரம் ராஜா. இன்னைக்கு நாங்களும் அப்படிதான் ஆண்டவரே. நாங்கள் தனியாக ஏதோ சும்மா இல்லை ஆண்டவரே. எங்களை பார்க்கும்போது அப்படிதான் பார்க்குறீங்க. எங்களுக்குள் பல காரியங்களை நீர் பார்க்கிறீரப்பா. எங்களை சும்மா நீர் தெரிந்து கொள்ளவில்லை. எங்களுக்குள்ளாய் பல காரியங்களை வைத்திருக்கிறீர். அதெல்லாம் கட்டவிழ்க்கப்படுகிறது, அது எல்லாம் திறக்கப்படுகிறது, அது எல்லாம் பல ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக நன்மையாக அது மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ராஜா. தகப்பனே, அவ்விதமாய் செய்கிறீர், உமக்கு நன்றி. இந்த மாலை இந்த வெளிச்சத்தோடு இந்த பிள்ளைகள் இந்த இடத்திலிருந்து செல்லட்டும், எல்லா இருளையும் கடந்து போகட்டும் என்று அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya, ஆமென். எத்தனை பேருக்கு வார்த்தை விளங்கினது, வார்த்தையை பெற்றுக்கொண்டீங்களா? நீங்க சாயந்தரம் ஆமென். எல்லாத்தையுமே அவர் வேற மாதிரி பாருங்க, பொட்டன்ஷியலா பாருங்க, ஆற்றலா பாருங்க. சும்மா கிடையாது, எல்லாத்தையும் பெருக வைப்பார். ஆமென், ஹalleluya. உங்களுடைய ஒவ்வொரு செயலும் பெரிய அறுவடைகளாக தேவன் மாற்றி விடுவார். ஆமென், ஹalleluya. praise god, praise god, praise god, praise god, hallelujah. அநேக மறைந்திருக்கும் காரியங்களை தேவன் வெளியே கொண்டு வருவார். Hallelujah. You will see the hidden treasures. The hidden treasures. God will unlock your potentials. தேவன் உங்களுக்குள் மறைந்திருக்கும் பல ஆசீர்வாதங்களை அவர் திறந்து விடுவார்.
ஆமென். உங்களுக்கு தெரியாது உங்களுக்குள்ள என்னெல்லாம் கிடக்குதுன்னு. ஆனா உங்களை அழைத்த தேவன் அதை அறிந்திருக்கிறார். உண்டாக்கினவருக்கு தான் தெரியும் உண்டாக்கப்பட்டவைகளுக்குள் என்ன இருக்கிறதுன்ட்டு. அதனாலதான் நாம் தேவனிடத்துல வரணும், தேவனை அறியணும், தேவனை புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கும் போது என்ன நடக்கும்னா, நமக்குள்ள இருக்கிறதெல்லாம் அவர் திறந்து வெளியே கொண்டு வருவார். உறவுகள், சொந்தங்கள், நண்பர்கள், எத்தனையோ பேர் சொன்னாங்க நத்திங், யூ ஆர் நத்திங் அப்படின்ட்டு. ஆனா அவர்கிட்ட வந்த பிறகு பார்த்தா இல்லாதது என்ன இல்லைன்னு இப்ப தெரியல, எல்லாத்தையுமே உள்ள வச்சிருக்கிறாரு. ஆமென். அவர்கிட்ட கேட்டா சொல்றாரு, யூ ஆர் எவ்ரிதிங், யூ ஆர் நாட் நத்திங், நத்திங், யூ ஆர் எவ்ரிதிங். ஏன்னா உனக்குள்ள நான் இருக்கிறேன், உனக்குள்ள எல்லாமே இருக்குதுன்னு சொல்றாரு. ஆமென். பிரைஸ் காட். இந்த நல்ல தேவனை அறிந்து கொள்ளுகிற மக்கள் பாக்கியவான்கள். அவர்கள் சோர்வின் மக்கள் அல்ல, அவர்கள் நம்பிக்கையின் மக்களாக, பலத்தின் மக்களாக, ஜெயத்தின் மக்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இருக்கிற இடமே ஆசீர்வாதமாக இருக்கும், அவர்கள் இருக்கிற இடமே வெளிச்சமா இருக்கும். ஆமென். நீங்க இருக்கிறீங்கன்னா, இந்த சத்தியத்தை கேட்டு இப்படிப்பட்ட இதுல வளர்றீங்கன்னா, உங்களை மாதிரி ஆசீர்வாதமான ஆள் வேற யாருமே கிடையாது. உங்களுடைய கணவருக்கு நீங்க ரொம்ப பெரிய ஒரு ஆசீர்வாதம், உங்கள் மனைவிக்கு நீங்கள் ஒரு ஆசீர்வாதம், உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பெற்றோர். அல்லேலூயா. பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால் உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரம், உங்க சபைக்கு நீங்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். உங்க பட்டணத்துக்கே நீங்க ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் தேவன் உங்களை வைத்திருக்கிறார். ஆமென். இந்த எண்ணங்களோடு வாழுங்க. இப்படிப்பட்ட சிந்தனைகளோடு உங்க வாழ்க்கையை ஆரம்பிச்சு ஒரு காரியத்தை பண்ணி பாருங்க. கடவுள் பெரிய காரியங்களை செய்யறதை நீங்க பார்ப்பீங்க. ஆமென். தேவனுக்கென்று நீங்கள் கொடுக்க விரும்பினால் உங்கள் கைகளை எடுத்துக்கோங்க, அதை ஜெபம் செய்து அறிக்கை செய்து நாம் கொடுக்கலாம். அல்லேலூயா. அது ஒரு சந்தோஷமான ஒரு காரியம், ரொம்ப ஒரு துக்கமான ஒரு விஷயம் கிடையாது, ரொம்ப ஹாப்பியாக செய்கிற ஒரு காரியம். இட்ஸ் ஹல்லேலூயா. வாட் a wonderful. கொடுக்கறது வந்து அவருடைய கேரக்டர், அவருடைய குணம் என்னது? கொடுக்கறது. அதனால தான் நம்மளையும் அப்படி வச்சிருக்காரு, என்ன மாதிரியே இருடா அப்படின்ட்டு. ஆமென். என்ன மாதிரி இருந்தேன்னா வேற மாதிரி வாழ்வேன்ட்டு உலகம் வந்து பயங்காட்டி வச்சிருச்சு எல்லாரையும், போயிரும் பார்த்துக்கோ அப்படின்ட்டு. அது பயத்தில் வாழுது. நம்ம அதில் வாழலை, நம்ம அப்பா சொன்னதில் வாழ போகிறோம். ஆமென். நாம் நன்றாக இருப்போம். ஆமென். ஆமாம். கற்றுக்கொள்ள தேவனை அறிய அறிய நம்ம கொடுக்குறதும் வேற லெவலுக்கு மாறிடும் பாருங்களேன். சும்மா சாதாரணமாக அறுக்கிறது மட்டும் இல்லை, இப்போ விதைக்கிறதும் பொண்ணும் வெள்ளியுமா விதைச்சிட்டு இருக்கிறோம். ஆமென். அறுவடையும் அதே மாதிரி தான் வருது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை அப்படி பெருக பண்ணுவார். உங்கள் விதைகளை தேவன் எந்த அளவுக்கு உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்ப்பாருன்னா, ஒரு தோப்பாக மாற்றி கையில் கொடுத்துருவார். நீங்கள் இன்னைக்கு விதையாக விதைக்கிறீங்க, உங்கள் பணம் அந்த விதையை ஒரு தோப்பாக மாற்றி உங்கள் கையில் தருவார். உங்களுக்கும் தருவார், உங்கள் பிள்ளைகளுக்கும் தருவார், உங்கள் குடும்பத்துக்கும் தருவார், சந்ததி சந்ததியாக தருவாராம். இப்போ நீங்கள் கொடுக்கும்போதே ஆண்டவர் அவங்க பேர பிள்ளைங்க பேரெல்லாம் தெரில, அதெல்லாம் கொடுக்குற மாதிரி தான் ஆண்டவர் பார்க்குறாரு. ஆமென். ஆமாம். லேவி கொடுக்குறதா பார்த்தாராம் ஆபிரகாம் கொடுக்கும்போது. கடவுளுக்கு பாருங்க எவ்வளோ பரந்த மனசு. நான் கொடுத்தா ஆசீர்வாதம் கிடைக்குமாங்கிறாரு. ஐயோ, 4-5 தலைமுறைக்கு மேலே அது தொடர போகுது. அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் உங்களுடைய கிவிங்கில் இருக்குது, உங்களுடைய ஜெபத்தில் இருக்குது, நீங்கள் தேவனை தேடுறதுல இருக்குது, நீங்கள் தேவன் நம்புறதுக்கு. எதுவும் வீண் கிடையாது. இன்னைக்கு சாயங்காலம் அதை புரிஞ்சுக்கோங்க ஆழமா.